வணக்கம். ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் ஸ்கூல் சார்பாக அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். Myself Riya from first year public school. Hope you all of them are doing well in this quarantine days. இந்த லாக்டவுன் பீரியட் மேக்ஸிமம் யூட்டிலைஸ் அண்ட் ப்ரொடக்டிவா ஆக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் ஸ்கூல் இன் அசோசியேஷன் வித் அவர் அகாடமிக் சப்போர்ட் நாங்கள் கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாமே லாஸ்ட் வீக் வாட்ஸ்அப் ஸ்கூல் ஆப் மூலமா உங்க குழந்தைகளுக்கு நாங்கள் சென்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் ஸ்கூல் அகாடமிக் எக்ஸலன்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம குழந்தைகளோட பிசிக்கல் ஸ்டெபிலிட்டி, மென்டல் ஸ்டெபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ் இதுக்கு எல்லாமே நாங்கள் ஃபோக்கஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீக் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டுக்கு நாங்கள் 3 ஒர்க் ஷீட் கொடுத்துருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் அவங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ண வேண்டிய இன்டோர் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ். செகண்ட் ஒர்க் ஷீட் அவங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் த்ரூ அவுட் அகாடமிக் இயர் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னு இவாலுவேட் பண்ற ஒர்க் ஷீட் தான் செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் இப்ப நம்ம ஃபேஸ் பண்ற குளோபல் கிரைசிஸ் COVID-19 அதோட ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் அண்ட் இம்பாக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு ரீச் ஆகணும், அவங்களுக்கு இந்த விஷயம் இல்ல இதோட வைட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியறதுக்காக நாங்க ஒர்க் ஷீட் ரெடி பண்ணி சென்ட் பண்ணிருந்தோம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்களுமே உங்க குழந்தைகளை நீங்க சப்போர்ட் பண்ணிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் ஹாலிடே ஆக்டிவிட்டிஸ் இந்த டைம் நாங்க உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறது மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட விஷயத்தை எப்படி யோசிக்கிறேன்னு நம்மளே யோசிக்க வைக்கிறது தான் மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ லாஸ்ட் 20 years அதிகமாக ரிசர்ச் போயிட்டு இருக்கிற 2 ஃபீல்ட், ஒன் இஸ் மெடிக்கல் ஃபீல்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் எஜுகேஷன் ஃபீல்ட். Throughout the world, the most famous academicians, researchers, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு குழந்தைகளுக்கு சக்சஸ் ஆகுறதுக்கு இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸலன்சி கெயின் பண்றதுக்காக அகாடமிக் ஸ்கோர் மட்டும் பத்தாது, அவங்களுக்குள்ள மறந்திருக்கிற இன்னேட் டேலண்ட்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அவங்களே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நிறைய சர்வே மூலமா அவங்களுமே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா இதே ஐடியாலஜி தான் ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் ஸ்கூலுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம குழந்தைகளுக்கு அகாடமிக் எக்ஸலன்ஸ் மட்டும் பத்தாது, அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னேட் டேலண்ட்ஸ், தேர் ஸ்கில்ஸ், கம்யூனிட்டிவ் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் அனலைசிங் திங்கிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்காக தான் நம்ம ஒர்க் ஷீட், ஆக்டிவிட்டிஸ், கேரிக்குலம் இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டா காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் நீங்க எப்படி மெஷர் பண்ணலாம் இல்லைன்னா இது எப்படி உங்க ஆக்டிவிட்டிஸ் கூட கனெக்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் மூட் மீட்டர். மூட் மீட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 24 hours டைம்ல நம்ம குழந்தைகள் எல்லாமே ஒரே மூட்ல இருக்காது. சம்டைம்ஸ் தே மே பி ஹாப்பி இல்லைன்னா சேட் இல்லைன்னா கொஞ்சம் டென்ஷனா இருக்கலாம். ஸோ இந்த டைம்ல உங்க குழந்தைகள் கிட்ட போய் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்க, ஏன் நீ ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கு, அதுக்கு என்ன ரீசன், எப்படி அதிலிருந்து வெளியே வரலாம்னு உங்க குழந்தைகளே பேச வச்சு அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங் கொண்டு வர்றதுதான் மூட் மீட்டர். அதே மாதிரி நீங்க ஒரு ஆக்டிவிட்டி கொடுக்குறீங்களா, அந்த ஆக்டிவிட்டி பண்றப்போ அவன் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி வராங்க, அதில் நாம் என்ன கத்துக்கிட்டாங்கன்னு உள்ளது மூட் மீட்டர். இதுக்கு ரிஃப்ளெக்ஷன் டாஸ்க்னு கூட சொல்லலாம். நாங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். யூஸ்வலி குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா இந்த 2 pages 3 pages எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த டிராயிங் எப்படி முடிக்கலாம்னு மட்டும்தான் யோசிப்பாங்க. இது எந்த பர்பஸுக்காக நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கோம் விஷயத்தை பற்றி அவங்க அனலைஸே பண்ண மாட்டோம். ஒன்ஸ் அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்றப்போ எல்லா ஸ்கில்ஸுமே அது இன்கல்கேட் ஆகும். ஒன்ஸ் அவன் ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கத்துக்க வேண்டிய விஷயமே அதுதான். ஃபர்ஸ்ட் இயர் பப்ளிக் ஸ்கூல் 2 விஷயங்கள் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. வாட் தே லேர்ன், அவன் என்ன கத்துக்கிட்டாங்க, ஹவு தே லேர்ன், அவன் எப்படி கத்துக்கிட்டாங்க. இந்த 2 தீம் பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் ஷீட் பூராம நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மூட் மீட்டர் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க குழந்தை எந்த மைண்ட் செட்ல இருந்தாலும் உங்க குழந்தைகள் கிட்ட பக்கத்துல போய் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க கூட நீங்க ஷேர் பண்ணுங்க, அது அவங்கள யோசிக்க வைங்க. செகண்ட் ஒன் இஸ் தட் பிரெயின் பூஸ்டர்ஸ் கார்டு. பிரெயின் பூஸ்டர்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, சிலர்கள் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ நாங்க கொடுக்குற இந்த ஒர்க் ஷீட் இல்லைன்னு இந்த ஆக்டிவிட்டி அவங்களை பண்ண வைக்கிறதுக்காக ஒரு நார்மல் மைண்ட் செட்டில் கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இதுக்காக நீங்க ஒரு கேம் மாதிரி கூட நீங்க பண்ணலாம், அதுதான் பிரெயின் பூஸ்டர்ஸ் கார்டு. ஸோ ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க, அதுல கொஞ்சம் கார்ட்ஸ்ல அவனுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா கொஞ்சம் காமன் ஆக்டிவிட்டிஸ் நீங்க ரோல் பண்ணி போட்டுக்கோங்க. உங்க குழந்தைகிட்டே சொல்லி ஒரு கார்டு எடுக்க சொல்லுங்க. அந்த கார்டுல சப்போஸ் ரிசைட் ஏ ஸ்டோரி இல்லைன்னா ஒரு ஸ்டோரி அவனாவே சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு ரைம்ஸ் ரிசைட் பண்ண சொல்லுங்க. இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் மூலமா அவனை அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள இல்லைன்னா ஒரு ஒர்க் ஷீட்டுக்குள்ள உங்களால கொண்டு வர முடியும். இப்படி ஓரோ டேஸும் நீங்க டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் நீங்க சூஸ் பண்ணுங்க. பை த எண்ட் ஆஃப் த வீக் எந்த ஆக்டிவிட்டிஸ் அவன் ரொம்ப விரும்பி செய்யறாங்க, அண்டர்லைன் ரொம்ப விரும்பி செய்யறாங்க, அது உங்களால கண்டுபிடிக்க முடியும். இது எப்போ நீங்க பண்ணோம்னா ஒன்ஸ் வந்து ஆக்டிவிட்டி பண்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்க, இந்த ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ணுங்க. லாஸ்ட் ஒன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்
ஃபேமிலி சர்க்கிள் டைம். இப்போ இருக்கிற ஒரு ஜெனரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 years பேக் மேக்ஸிமம் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி, அதில் போத் த பேரண்ட்ஸ் வில் கோ ஃபார் ஒர்க். அவங்க வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு டைம் பத்தாம வரும். ஏன்னா நமக்கு இது இல்லாம ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் நிறைய இருக்கலாம். ஆனா ஒரு நாளைக்கு நம்ம குழந்தைகள் இந்த சொசைட்டியில் ஃபேஸ் பண்ண வேண்டிய இல்லை ஃபீல் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க குழந்தைங்க கூட நீங்க ஒரு 5 minutes இல்லை ஒரு 20 minutes ஸ்பெண்ட் பண்றப்போ உங்க குழந்தைகள் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேர் பண்ணல அவன் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸுமே நீங்க இருக்கும். இது நீங்க அவங்ககிட்ட லிசன் பண்ணுங்க. இது இல்லாம அவங்களுக்குள்ள மறந்து இருக்கிற அந்த ஹிடன் இன்னேட் டேலண்ட்ஸை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேபி அவனுக்கு ரொம்ப டான்ஸ் ஆட பிடிக்கலாம். ஒரு சாங் போட்டு அவங்க உங்க முன்னாடி அவனை டான்ஸ் ஆட சொல்லுங்க, இல்லைங்க ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. மேக் த ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ், லைவா எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்கூல் இஸ் ஆல்வேஸ் டு சப்போர்ட் யுவர் ஸ்டூடெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச மாதிரி அகாடமிக் எக்ஸலன்ஸ் மட்டும் கிடையாது, அவனை இமோஷனலி பேலன்ஸ் பண்றதும் ஸ்டெபிலைஸ் பண்றதும் நாங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்கூலோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க உங்க குழந்தைகளுக்கு எப்படி ட்ரீமோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லிக் கொடுங்க, அந்த ட்ரீம்ஸுக்கு எப்படி உயிர் கொடுக்கணும் நாங்க ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஸ்கூல் சொல்லிக் கொடுக்கணும். Stay home, stay safe and stay tuned with First Public School. Thank you.